வீட்டுக்கு போயிட்டியா? வந்துட்டேன்க்கா. நீ அங்க ரொம்ப டென்ஷனா இருந்தியா? அதான் கால் பண்ணலான்னு பண்ணேன். அங்க என்ன நிலைமை? நீ போன உடனே நான் உள்ள வந்துட்டேன்டி. வெளியே போய் யார் மூஞ்சியும் பார்க்கவே பிடிக்கல. அக்கா, அவங்க என்ன சொன்னாலும் இந்த ஹோம் ஸ்டே ஐடியாக்கு மட்டும் நம்ம ஒத்துக்கவே கூடாதுக்கா. ஏய், யாரடி ஒத்துக்க போறா? எனக்கெல்லாம் அதுல துளி கூட விருப்பம் இல்ல. அம்மா பேசுறத பாத்தியா? வீட்டை விக்கலாம் நீ நானும் சொல்றோம். விஜய் கேட்டு முடிவு பண்ணலாம்னு சொல்றாங்க. நானும் கவனிச்சேன்க்கா அத. ஏன் குமரன் மாமா கிட்ட கேட்க வேண்டியதானே? நிவன் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? 3 பேருமே இந்த வீட்டோட மாப்பிள்ளை தானே. அது என்ன விஜய் கிட்ட மட்டும் கேக்குறது? அவருக்கு மட்டும் என்ன அப்படி ஸ்பெஷல் மரியாதை? நீ கரெக்டா தான்க்கா கேக்குற. குமரன் மாமாவும் அம்மா கிட்ட தினமும் போன்ல பேசிட்டு தானே இருக்கு. அப்ப மாமா கிட்ட கேட்கலாம்ல. விஜய்க்கு நம்ம வீட்டை பத்தி அப்படி என்னடி தெரியும்? ஒரு 2 தடவை நம்ம வீட்டுக்கு போயிருப்பாரா? அவர் யாரடி நம்ம வீட்டை விக்கணுமா வேண்டாமான்னு சொல்றதுக்கு? அக்கா, அந்த வீட்டை வித்தே ஆகணும்க்கா. நிவனுக்கு பண தேவை ஜாஸ்தி இருக்குக்கா. என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்கணும்னா எனக்கு அந்த பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம்க்கா. புரியுதுடி. மாமாவுமே இப்ப பணத்துக்காக தானே எங்கேயோ போய் வேலை பார்த்து கஷ்டப்படுறாரு. நான் இந்த பணத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து அவரை வீட்டுக்கு வர சொல்ல போறேன். அந்த பணத்தை வச்சு அவர் ஏதாவது பிசினஸ் பண்ணட்டும். எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்ப்போம். சும்மா அப்பா சென்டிமெண்ட காரணமா சொல்லி அந்த வீட்டை பூட்டி வச்சு யாருக்கு என்னடி யூஸ்? என்னமோ இவங்க நமக்கு கல்யாணம் பண்ணும்போது நிறைய நகை போட்டு அப்படியே